இந்த மசோதால பிரதமரும் உள்ள கொண்டு வர்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா துறையில இருக்கிறவங்க கேஸ் போடுறதோ, இல்ல ஒரு மாநிலத்துக்கு பிரதமர் வர்றாரு. நம்ம தமிழ்நாட்டில இருந்தே நம்ம வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இங்க இருந்து. இது மாதிரிலாம் பண்ண முடியுமா பிரதமர? இல்ல பெயில் நீங்க பெயில் எடுத்து பார்க்கணும். பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன். சுப்ரீம் கோர்ட் எத்தனையோ முறை சொன்ன விஷயம் தான். ஜாமீன் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அரெஸ்ட் பண்றதே வேண்டான்றாங்க. 7 வருஷம் மேல தண்டனை வாங்கக்கூடிய வன்குற்றங்களுக்கு தான் நீங்க கைது நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி வந்து கைது நடவடிக்கை தேவையில்லை. நேரடியா வந்து குற்றச்சாட்டை பதிவு பண்ணி சார்ஜ் ஷீட்டை நோக்கி தான் போகணும். அப்படியே கைது பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் பிணை கொடுக்க வேண்டியதுதான் வந்து இயல்பா நடக்கிற விஷயமா இருக்கணும். ஜெயிலில் போடுறது ரொம்ப அபூர்வமா நடக்கிற விஷயமா இருக்கணும். ஆனா பிஎம்எல்ஏ கீழே எடுக்கிற எல்லா கேஸும் எடுத்தீங்கன்னா பெயிலே கிடைக்காது உங்களுக்கு. அதாவது செஷன்ஸ் கொடுக்காது. பிஎம்எல்ஏ கோர்ட்டே அதுதான். ஹைகோர்ட்டு ரொம்ப ஷையா இருக்கு, அவங்களும் கொடுக்கறதே இல்லை. சிதம்பரம் இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருக்காருங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் பெயில் கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் முடியறதுக்கு 3 மாசம் 4 மாசம் ஆகுங்க டோட்டலா. ஒருத்தர் வந்து தவறாக கைது செய்யப்பட்டால் அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் பெயில் வாங்கினா அவரு ஒரு 4-5 மாசம் உள்ள இருந்துருவாரு. அப்போ அமித்ஷா நினைச்சு மோடியை தவறாக கைது செய்யணும் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் சரி. டெல்லி ரத்த பூமிங்க. நீங்க மோலாய் சாம்ராஜ்ய சரித்திரத்தை எடுத்து பாருங்க, இல்ல டெல்லி ஆண்ட மன்னர்களோட சரித்திரத்தை எடுத்து பாருங்க. அப்பாவை ஜெயில வச்சு தானங்க மகன் வந்து ஆட்சிக்கு வர்றான். அப்ப அது நடக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? நடக்கலாம்.